மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக முயற்சி ஸ்தானம், ஆற்றலுக்குரிய ஸ்தானம், பெயரை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நம்முடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்தானம், கழுத்துக்கான ஸ்தானத்தில் குரு வக்கரமாக போய் உட்கார்ந்துருக்க போகிறார். ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரம்னா கண்டிப்பாக நல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடமாற்றங்கள் கொடுக்கும், உங்கள் பேரே சேஞ்ச் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான தொழில் ஆரம்பித்து விட்டு போயிடுதுன்னா அது இப்போ செட் ஆகும். இளைய சகோதரன் சகோதரி வழியே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும். டிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு மெயினாக ஹெல்த்தில் மெயினாக கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. அதே மாதிரி வரவேண்டிய முக்கியமான கம்யூனிகேஷன் ஆகட்டும், லெட்டர் ஆகட்டும், ஆர்டர் ஆகட்டும், இதெல்லாம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நல்லா வரும்னே சொல்லலாம். ஜாதகத்தில் இயல்பாகவே குரு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஸ்டில் குட் அப்படின்னு சொல்லலாம். குரு வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குன்னா 100% நடக்கும். இதில் பெரிய ஒரு சூக்ஷமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்திலோ துலாத்திலோ சனி இருந்தது, இல்லை சனி வக்கரமாக இருந்ததுன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக புது தொழில், புது வியாபாரம், புது நட்பு, புது பிஸ்னஸ்லாம் பட்டே கலப்போம்.